அனுராதபுரத்துல புத்த பிக்ஷுக்களை சந்திச்சுட்டு பொன்னியின் செல்வர், வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியான் 3 பேரும் குதிரையில ராஜபாட்டையில போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எதிரில் 2 குதிரைகளும் ஒரு யானையும் வருது. அந்த குதிரைகள்ல சேனாதிபதி பூதி விக்ரமகேசரியும் பார்த்திபேந்திரனும் வர்றாங்க. யானையில வந்து பூங்குழலி இறங்குறா. சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி இளவரசர்கிட்ட, இந்த பெண் ஒரு முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கா, அந்த செய்தியை நேரடியா உங்ககிட்ட தெரிவிக்க சொல்றதுக்காகத்தான் இந்த பெண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. பூங்குழலி கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்போ அவ சொல்ல முயற்சி பண்றா. ஆனா அவளால முடியல. அவ அங்கிருந்து திரும்பி ஓடிடுறா. அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர்றதுக்காக வந்தியத்தேவன் அவளை தேடி போறான். இதைத்தான் முந்தின பகுதியில பார்த்தோம். அந்த நிகழ்வோட தொடர்ச்சியை தான் இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 2வது பாகத்தை வாசிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 41 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. 42வது அத்தியாயத்திலிருந்து இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 42, பூங்குழலியின் கத்தி. பாழடைந்த மண்டபத்திலிருந்து பூங்குழலியை தேடிக்கொண்டு சென்ற வந்தியத்தேவன் அவள் ஒரு மரத்தின் மேல் சாய்ந்து நின்று கொண்டிருப்பதை கண்டான். லேசான விம்மல் அவளிடமிருந்து வந்து கொண்டிருந்தது. குரலை மிகவும் நயப்படுத்தி கொண்டு பூங்குழலி என்று கூப்பிட்டான் வந்தியத்தேவன். பூங்குழலி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். நீதானா என்று சொல்லி மறுபடியும் திரும்பிக் கொண்டாள். நான் தான். என் பேரில் உனக்கு என்ன கோபம் என்று கேட்டான் வந்தியத்தேவன். உன் பேரில் எனக்கு எந்த கோபமும் இல்லை. எனக்கு ஆண் பிள்ளைகளை கண்டாலே பிடிக்கவில்லை என்றாள் அவள். இளவரசரை கூடவா என்று கேட்டான் வந்தியத்தேவன். ஆமாம், அவரைத்தான் முக்கியமாக பிடிக்கவில்லை. என்னை அவருக்கு ஞாபகமே இல்லை. என்னை அவர் முகம் கொடுத்து கூட பார்க்கவில்லை என்றாள் அவள். உன்னை அவருக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நான் உன்னை பற்றி கூறியதும், ஓ, சமுத்திரகுமாரியை எனக்கு தெரியாதா என்று கேட்டார் அவர் என்று வந்தியத்தேவன் சொன்னான். நீ பொய் சொல்லுகிறாய். என்னை நினைவிருந்தால் ஏன் என்னிடம் அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று கேட்டாள் அவள். அவர் பேசினார். நீதான் மறுமொழி சொல்லாமல் ஓடி வந்து விட்டாய் என்றான் வந்தியத்தேவன். அந்த மாதிரி பேச்சை நான் சொல்லவில்லை. தெரிந்தவர்களை பார்த்தால் என்ன ஏது என்று விசாரிப்பது கிடையாதா? நீ சொல்வது சுத்த பொய். அவர் என்னை முகம் எடுத்தே பார்க்கவில்லை. பூங்குழலி, அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இளவரசருக்கு இப்போது ரொம்ப கஷ்ட காலம் என்று வருத்தத்துடன் சொன்னான் வந்தியத்தேவன். யார் அப்படி சொன்னது என்று கேட்டாள் பூங்குழலி. எல்லா ஜோசியர்களும் சொல்கிறார்கள். குடந்தை ஜோதிடர் என்னிடமே சொன்னார் என்றான் வந்தியத்தேவன். உன்னிடம் என்ன சொன்னார் என்று ஆர்வத்துடன் கேட்ட பூங்குழலியிடம், இளவரசருக்கு கொஞ்ச நாள் வரையில் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டமாக வந்து கொண்டிருக்கும் என்று சொன்னார். இளவரசருக்கு மட்டுமல்லாமல் அவருடன் சேர்ந்திருப்பவர்களுக்கெல்லாம் கஷ்டங்கள் வரும் என்று சொன்னார். இது இளவரசருக்கும் தெரியும். ஆகையினால் அவர் யாரும் தன்னோடு சிநேகிதமாக இருப்பதை விரும்பவில்லை. தனக்கு வரும் கஷ்டம் தன்னோடு போகட்டும் என்று நினைக்கிறார். நீ சற்று முன் பார்க்கவில்லையா? என்னையும் சண்டை பிடித்து துரத்த அவர் பிரயத்தனப்படுகிறார். நடுச்சாலையில் ஒரு காரணமும் இல்லாமல் அவர் என்னோடு கத்தி சண்டை போட்டார். நீங்கள் வந்ததினால்தான் சண்டை நின்றது என்றான் வந்தியத்தேவன். அவர் துரத்தினாலும் நீ அவரை விட்டு போக மாட்டாயா? அவரை உனக்கு அவ்வளவு பிடித்திருக்கிறதா? எதனால் பிடித்திருக்கிறது என்று கேட்டாள் பூங்குழலி. நான் அவரை விட்டு போகவே மாட்டேன். அவருக்கு வரும் கஷ்டங்களை எல்லாம் நானும் பகிர்ந்து அனுபவிப்பேன். அவரை எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது. ஆனால் ஏன் பிடித்திருக்கிறது என்று காரணமெல்லாம் சொல்ல தெரியாது. அவரை பார்த்த உடனேயே அவர் மேல் பிரியம் ஏற்பட்டு விட்டது என்றான் வந்தியத்தேவன். எனக்கும் அப்படித்தான் என்றாள் பூங்குழலி. உடனே தான் அப்படி சொன்னதை பற்றி வருந்தி உதட்டை கடித்து கொண்டாள். உனக்கு இளவரசரிடம் பிரியம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆகையினால்தான் உன்னை அழைத்து போக நான் வந்தேன். என்னுடன் வா என்று அழைத்தான் வந்தியத்தேவன். வரமாட்டேன் என்று பூங்குழலி அழுத்தம் திருத்தமாக சொன்னாள். வராவிட்டால் பலவந்தமாக உன்னை பிடித்து இழுத்து கொண்டு போவேன் என்றான் வந்தியத்தேவன். அருகில் நெருங்கினால் இதோ கத்தி இருக்கிறது, ஜாக்கிரதை என்று பூங்குழலி தன் இடுப்பில் செருகியிருந்த கத்தியை எடுத்து காட்டினாள். பாவி பெண்ணே, எதற்காக என்னை குத்தி கொள்ள வருகிறாய்? இளவரசரிடம் போய் உன்னை பற்றி ஞாபகப்படுத்தினேனே, அதற்காகவா என்று கேட்டான் வந்தியத்தேவன். நீ பொய் சொல்லுகிறாய்.
அவரிடம் என்னை பற்றி நீ ஒன்றுமே சொல்லவில்லை என்றாள் பூங்குழலி. போனால் போகட்டும். இளவரசரை பிடித்து கொண்டு போக 2 கப்பல்கள் வந்திருப்பதாக சொன்னாயல்லவா? அதை அவரிடம் வந்து சொல்லிவிட்டு அப்புறம் எப்படியாவது தொலைந்து போ என்றான் வந்தியத்தேவன். நான் ஏற்கனவே எல்லா விவரங்களையும் சேனாதிபதியிடம் சொல்லிவிட்டேன். இளவரசருக்கு முன்னால் வந்தால் நான் ஊமையாகி போய்விடுவேன் என்றாள் அவள். ஊமைச்சிகளிடத்தில் இளவரசருக்கு ரொம்ப பிரியம் என்று வந்தியத்தேவன் சொன்னதும், சீச்சி, நீ பரிகாசம் செய்கிறாய் என்று சொல்லி பூங்குழலி கத்தியை ஓங்கினாள். அப்படியானால் நீ என்னுடன் வரப்போவதில்லையா என்று கேட்டான் வந்தியத்தேவன். இல்லை, வரவே மாட்டேன் என்று அவள் மறுத்ததும், சரி, நான் போகிறேன் என்று கூறிவிட்டு வந்தியத்தேவன் 2 அடி எடுத்து வைத்தான். மறுபடியும் சட்டென்று திரும்பி பூங்குழலியின் கையிலிருந்து அவளுடைய கத்தியை பிடுங்கி வீசி எறிந்தான். வீசி எறிந்த கத்தி வெகு தூரம் சுழன்று சென்று ஒரு அடர்ந்த புதரில் விழுந்தது. கத்தி விழுந்த இடத்திலிருந்து வீல் என்று ஒரு குரல் கேட்டது. அது மனித குரலா, ஏதேனும் ஒரு விலங்கு அல்லது பறவையின் குரலா என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. கத்தியை பிடுங்கியதும் வந்தியத்தேவனை கடுங்கோப்பத்துடன் பார்த்த பூங்குழலி மேற்கூறிய சப்தத்தை கேட்டதும் கத்தி விழுந்த இடத்தை ஆர்வத்துடன் நோக்கினாள். பிறகு இருவரும் வியப்புடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். மெல்ல மெல்ல நடந்து கத்தி விழுந்த இடத்துக்கு அருகில் இருந்த புதரை நெருங்கி பார்த்தார்கள். செடியிலும் தரையிலும் புது ரத்தம் சிந்தியிருந்தது. மற்றபடி அங்கே மனிதரும் இல்லை, விலங்கும் இல்லை. பூங்குழலியின் கத்தியையும் காணவில்லை. பார்த்தாயா பூங்குழலி, நான் கூறியதன் உண்மை இப்போதாவது தெரிகிறதா? இளவரசரை நாலா பக்கமும் அபாயங்கள் சூழ்ந்திருக்கின்றன. எந்த நேரத்தில் எந்த இடத்திலிருந்து எப்படிப்பட்ட அபாயம் வரும் என்று சொல்ல முடியாது. தற்செயலாக உன்னுடைய கத்தியை பிடுங்கி நான் விட்டெறிந்தேன். அதிலிருந்து இங்கே யாரோ பதுங்கிக் கொண்டிருந்தது தெரிய வந்தது. எதற்காக பதுங்கி இருக்க வேண்டும் என்று நீயே யோசித்துப்பார். இளவரசரை சமயம் பார்த்து தீர்த்து கட்டுவதற்குத்தான். கோடிக்கரைக்கு நான் வந்ததற்கு முதலாவது நாள் 2 பேரை உன் அண்ணன் படகேற்றி அழைத்து போனதாகவும் அவர்களை பற்றி உனக்கு சந்தேகம் தோன்றியதாகவும் சொல்லவில்லையா? அதை ஞாபகப்படுத்திக்கொள். இப்படிப்பட்ட சமயத்தில் இளவரசரிடம் பிரியமுள்ளவர்கள் அவரை விட்டு போகலாமா என்று வந்தியத்தேவன் மூச்சு விடாமல் பேசி நிறுத்தினான். அவர் என்னை போகச் சொன்னால் என்ன செய்வது என்று பூங்குழலி கேட்டாள். அவர் போகச் சொன்னாலும் நாம் அவரை விட்டு போகக்கூடாது என்றான் வந்தியத்தேவன். பூங்குழலி சற்று யோசித்துவிட்டு, இங்கே பதுங்கி இருந்தது யார் என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டாமா என்றாள். அது நம்மால் முடியாத காரியம். இந்த அடர்ந்த காட்டில் எங்கே என்று தேடி கண்டுபிடிப்பது? அதிக நேரம் நாம் தாமதித்தால் இளவரசருக்கு உண்மையாக கோபம் வந்துவிடும். நம்மை விட்டு விட்டு எல்லாரும் போய்விடுவார்கள். பேசாமல் என்னுடன் வா என்று கூறி வந்தியத்தேவன் அழைத்ததும் மௌனமாக அவனை தொடர்ந்து சென்றாள் பூங்குழலி. இருவரும் மண்டபத்தை அடைந்ததும் மண்டபத்தில் இருந்தவர்கள், எதற்காக கத்தியை எறிந்தாய்? வீல் என்ற சத்தம் கேட்டதே, அது என்ன சத்தம் என்று வினவினார்கள். புதரில் ஏதோ மிருகம், சிறுத்தையோ அல்லது நரியோ பதுங்கி இருந்தது போல் தோன்றியது. அதனால் இவளுடைய கத்தியை பிடுங்கி வீசி எறிந்தேன். கிட்ட போய் பார்த்தோம், ஒன்றுமில்லை என்றான் வந்தியத்தேவன். அது போனால் போகட்டும், இந்த பெண்ணிடம் கேட்க வேண்டியதை கேளுங்கள் என்றார் சேனாதிபதி. பூங்குழலி வந்ததிலிருந்து இளவரசரையே பார்த்து கொண்டிருந்தாள். இளவரசர் அப்போது அவளை ஏறிட்டு பார்த்தார். சீச்சி, இந்த நெஞ்சு எதற்காக இப்படி அடித்துக் கொள்ளுகிறது? தொண்டையில் வந்து ஏதோ அடைக்கிறதே. கண்களில் எதற்காக கண்ணீர் தழும்புகிறது? அசட்டு பெண்ணே, உன் தைரியம் எல்லாம் எங்கே போயிற்று? மறுபடியும் பைத்தியக்காரி என்ற பட்டம் சூடிக்கொள்ளாதே. இளவரசரை நிமிர்ந்து பார். அவர் கேட்கும் கேள்விகளுக்கு கணீர் என்று மறுமொழி சொல்லு. பேதை பெண்ணாகிய உன்னை இளவரசர் என்ன செய்து விடுவார்? இப்படி அவளுடைய மனம் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே, சமுத்திரகுமாரி, என்னை உனக்கு நினைவிருக்கிறதா என்று இளவரசர் கேட்டது ஆழ்கடலின் அடியிலிருந்து வரும் குரல் போல் அவளுடைய காதில் தொனித்தது. அத்தியாயம் 43. நான் குற்றவாளி. சமுத்திரகுமாரி, உனக்கு என்னை நினைவிருக்கிறதா என்று இளவரசர் கேட்டதும், பொன்னியின் செல்வரே, இது என்ன கேள்வி? யாரை பார்த்து நினைவிருக்கிறதா என்று கேட்கிறீர்கள்? எத்தனை யுகங்களாக என்னுடைய சின்னஞ்சிறு படகில் தாங்கள் ஏறி வந்திருக்கிறீர்கள். நாம் இருவரும் என் சிறு படகில் ஏறிக்கொண்டு உல்லாச யாத்திரை செய்ததையெல்லாம் மறந்துவிட்டீர்களா என்று சொல்ல வேண்டும் போல் ஏதேதோ எண்ணங்கள் மனதில் தோன்றினாலும் அவற்றையெல்லாம் கூறாமல், நினைவிருக்கிறது என்று பதில் சொன்னாள் அவள். ஆஹா, சமுத்திரகுமாரி, நீ வாய் திறந்து பேசுகிறாயே. இன்னும் சில வார்த்தைகளை சொல். நீ சேனாதிபதியிடம் சில விஷயங்களை சொன்னாயாம். தொண்டைமான் நதியில் 2 பெரிய மரக்கலங்கள் வந்து மறைவான இடத்தில் ஒதுங்கி இருப்பதாயும் அவை நிறைய போர் வீரர்கள் வந்திருப்பதாயும் சொன்னாயாம். அது உண்மைதானே சமுத்திரகுமாரி? அந்த கப்பல்களை நீ உன் கண்களினால் பார்த்தாயா என்று இளவரசர் கேட்டார். ஆமையா,
நானே என் கண்களால் பார்த்தேன் என்றாள் பூங்குழலி. சரி, அவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் என்பதை பெரிய மனது பண்ணி எனக்காக இன்னொரு தடவை சொல் என்றார் இளவரசர். அவர்கள் தங்களை சிறைப்படுத்தி கொண்டு போவதற்காக பேசிக்கொண்டார்கள். அவர்கள் யாருடைய கட்டளையின் பேரில் அவ்விதம் வந்தார்கள் என்பது பற்றி ஏதாவது பேசிக்கொண்டார்களா என்று கேட்டார் இளவரசர். அதை நான் நம்பவில்லை ஐயா. பழுவேட்டரையர்களின் சூழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். உன்னுடைய கருத்தை பிறகு தெரிவிக்கலாம். அவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் என்பதை மட்டும் சொல் சமுத்திரகுமாரி என்றார் இளவரசர். சக்கரவர்த்தியின் கட்டளைப்படிதான் தாங்கள் வந்திருப்பதாக அவர்கள் பேசிக்கொண்டார்கள். தாங்கள் இந்த நாட்டில் உள்ள புத்த குருக்களுடன் சேர்ந்து கொண்டு இலங்கை ராஜ்யத்துக்கு மன்னராக முடிசூட்டிக் கொள்ள சூழ்ச்சி செய்தீர்களாம். அதனால்தான் தங்களை கைது செய்ய வந்திருப்பதாகவும் பேசிக்கொண்டார்கள். இப்படி சொன்ன அந்த பாவிகளை அங்கேயே கொன்றுவிட வேண்டும் என்று எனக்கு கோபமாக வந்தது என்றாள் பூங்குழலி. பூங்குழலி, சக்கரவர்த்தியின் தூதர்களை எந்த விதத்திலும் தடை செய்யக்கூடாது என்று உனக்கு தெரியாதா? நல்லது. இன்னும் அவர்கள் முக்கியமான விஷயம் ஏதாவது சொன்னார்களா என்று கேட்டார் இளவரசர். சேனாதிபதிக்கு அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்ற விஷயம் தெரியக்கூடாது என்றும், தெரிந்தால் தங்களை தப்புவிக்க அவர் பிரயத்தனம் செய்யலாம் என்றும் சொன்னார்கள். ஆகையால் தாங்கள் இருக்குமிடம் தெரிந்து கொண்டு நேரில் தங்களிடம் கட்டளையை கொடுத்து கையோடு அழைத்து போக வேண்டும் என்றும் சொன்னார்கள். பூங்குழலி சொன்னதை கேட்ட இளவரசர், எனக்கு பெரிய உதவி செய்தாய் சமுத்திரகுமாரி. சற்று நேரம் நீ அப்பால் இரு. இவர்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் ஆலோசிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் முன்னை போல ரொம்ப தூரம் ஓடிப்போய் விடாதே. மறுபடியும் உன்னை பிடித்து கொண்டு வருவதற்கு வந்தியத்தேவரை நான் அனுப்பும்படி செய்து விடாதே என்று கூறிவிட்டு சிரித்தார் இளவரசர். சமுத்திரகுமாரி சற்று நகர்ந்து ஒரு தூணின் அருகில் நின்று கொண்டாள். இளவரசரின் முகத்தை பார்க்கக்கூடிய இடத்திலேதான் நின்றாள். இளவரசர் சேனாதிபதியை பார்த்து, ஐயா, பரம்பரையாக எங்கள் குடும்பத்துக்கு சிநேகிதமான குலத்தின் தலைவர் தாங்கள். எங்கள் தந்தையின் உற்ற நண்பர். தங்களை நான் என் தந்தைக்கு இணையாகவே மதித்து வந்திருக்கிறேன். ஆகையால் இச்சமயம் என்னுடைய கடமையை செய்வதற்கு தாங்கள் உதவி செய்ய வேண்டும். அதற்கு குறுக்கே நிற்கக்கூடாது என்று கூறிவிட்டு பார்த்திபேந்திரனை பார்த்து, ஐயா, தங்களையும் கேட்டுக்கொள்கிறேன். தாங்கள் என் அருமை தமையனாரின் உற்ற நண்பர். என் தமையனாரின் வாக்கை தெய்வத்தின் வாக்காக மதித்து நான் போற்றுகிறவன். ஆகையால் தங்களுடைய வார்த்தையையும் மதித்து போற்ற கடமைப்பட்டவன். தங்களையும் பெரிதும் வேண்டிக் கொள்கிறேன். என் கடமையை நான் நிறைவேற்றுவதற்கு தடை எதுவும் சொல்லக்கூடாது என்றார். சேனாதிபதியும் பார்த்திபேந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சேனாதிபதி இளவரசரை பார்த்து, தாங்கள் கூறுவது என்னவென்று எனக்கு விளங்கவில்லை இளவரசே. வாழ்நாளெல்லாம் நான் போர்க்களத்திலேயே கழித்தவன். மூடு மந்திரமாக பேசினால் தெரிந்து கொள்ள இயலாதவன். தங்களுடைய கடமையை செய்யப் போவதாக சொல்கிறீர்கள். அப்படியென்றால் என்ன? எந்த கடமையை என்ன மாதிரி செய்யப் போவதாக உத்தேசித்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். இச்சமயம் என்னுடைய கடமை ஒன்றே ஒன்றுதான். என் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றி வைக்க வேண்டியதுதான். என்னை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படியான கட்டளையுடன் என் தந்தை ஆட்களை அனுப்பி வைத்திருக்கிறார். என்னை அவர்கள் தேடி அலையும்படியாக நான் ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும்? நானே அவர்கள் இருக்கும் இடம் சென்று என்னை ஒப்பு கொடுத்து விடுவேன். அதுவே இப்போது நான் செய்ய வேண்டிய கடமை என்றார் இளவரசர். முடியவே முடியாத காரியம். என் உடம்பில் உயிருள்ள வரையில் அதை நான் அனுமதிக்க மாட்டேன். தடுத்தே தீருவேன் என்றான் பார்த்திபேந்திரன். சேனாதிபதி அவனை பார்த்து, பதற வேண்டாம், பொறுங்கள் என்றார். பிறகு இளவரசரை நோக்கி கூறினார், ஐயா, தங்களுடைய கடமையை பற்றி சொன்னீர்கள். எனக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அருள் புரிந்து அதை கேட்க வேண்டும். கொடும்பாளூர் வேளார் பெருங்குடியில் இன்று உயிரோடு இருக்கும் ஒரே ஒரு ஆண்மகன் நான் தான். மற்ற அனைவரும் சோழ சாம்ராஜ்யத்தின் சேவையில் இறந்து போனார்கள். நானும் ஒரு நாள் அவ்விதம் இறந்து போவேன். ஆகையால் என் வார்த்தையை கொஞ்சம் பொறுமையுடன் கேட்க வேண்டும். சென்ற ஆண்டில் தென்திசை படைகளின் மாதண்ட நாயகராக சக்கரவர்த்தி உங்களை நியமித்த போது என்னை தனியே அழைத்து சொன்னார். இளவரசன் என்னை விட்டு பிரிவது என் உயிரே உடலிலிருந்து பிரிவது போல் இருக்கிறது. ஆனாலும் என்னுடைய ஆசைக்காக அவனை நான் அரண்மனைக்குள்ளேயே வைத்து வளர்க்கக்கூடாது. அவனும் அண்ணனைப் போல் வீரன் என்று பெயர் எடுக்க வேண்டும். ஆனால் அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அதே கணத்தில் என் உயிரும் போய்விடும். அவனுக்கு எந்தவித அபாயமும் நேராமல் பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு என்று சக்கரவர்த்தி எனக்கு கட்டளையிட்டார். சென்ற ஆண்டில் அவ்வாறு கூறிய சக்கரவர்த்தி இப்போது தங்களை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படி கட்டளையிடுவாரா? அவ்வாறு கட்டளையிடும்படியாக தாங்கள் என்ன செய்து விட்டீர்கள்?
இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்றுவதற்கு தாங்கள் சூழ்ச்சி செய்ததாக சொல்லுவது எவ்வளவு பெரிய அபவாதம்! இந்த அபவாதத்தை யாராவது நம்ப முடியுமா என்று கேட்டார் சேனாதிபதி. கொடும்பாளூர் பெரிய வேளார் கூறி வந்ததை பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த இளவரசர் இப்போது குறுக்கிட்டார். ஐயா, இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்ற நான் சூழ்ச்சி செய்தது உண்மைதான் என்றார். வந்தியத்தேவன் இப்போது முன்னால் வந்து, இது என்ன ஐயா, சற்று முன்னால் வரைக்கும் சத்தியம் தர்மம் என்று சொல்லி வந்தீர்கள், இப்போது இப்படி பெரும் பொய் சொல்கிறீர்களே? சேனாதிபதி, இவர் வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டாம். நேற்று இரவு புத்த குருக்களின் மகாசபை இவருக்கு இலங்கை சிம்மாசனத்தையும் கிரீடத்தையும் அளித்தார்கள். ஆனால் இவர் வேண்டாம் என்று மறுதளித்தார். இதற்கு நானும் இதோ நிற்கும் இந்த வைஷ்ணவனும் சாட்சி என்றான். பொன்னியின் செல்வர் புன்னகை புரிந்து, வந்தியத்தேவரே, ஒரு கேள்வி. சூழ்ச்சி செய்கிறவர்கள் சாட்சி வைத்துக்கொண்டு சூழ்ச்சி செய்வார்களா? நீங்கள் இருவரும் பக்கத்தில் இருந்ததினாலேயே நான் இலங்கை சிம்மாசனத்தையும் கிரீடத்தையும் மறுத்திருக்கலாம் அல்லவா என்றார். அத்தோடு, வானர்குல வீரரே, உமக்கு சந்தேகம் இருந்தால் அந்த வைஷ்ணவரை கேளுங்கள். முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் அவரிடம் என்ன சொல்லி இலங்கைக்கு அனுப்பினார் என்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். புத்த குருமார்கள் தங்களுக்கு இலங்கை சிம்மாசனத்தை அளிக்க முன்வருவார்கள். சாட்சியம் வைத்துக்கொண்டு அதை மறுதளிக்கவும் என்று சொல்லி அனுப்பினாரா இல்லையா என்று விசாரித்து தெரிந்து கொள்ளலாம் என்றார் இளவரசர். இதை கேட்டு அங்கிருந்த எல்லாருமே திகைத்து போய் நின்றார்கள். இளவரசர் சேனாதிபதியை பார்த்து சொன்னார், ஐயா, இதை கேளுங்கள். இந்த இலங்கையை கவர்ந்து ஆள வேண்டும் என்ற பேராசை என் மனதில் இருந்தது உண்மை. இந்த பேராசையை எனக்கு உண்டு பண்ணியவர் என்னுடைய தமக்கையார். தம்பி, நீ நாடு ஆள பிறந்தவன். உன் கையில் சங்கு சக்கர ரேகை இருக்கிறது. நம்முடைய நாட்டில் நீ ஆள வழியில்லை. ஆகையால் இலங்கைக்கு போ, இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்றிக்கொள் என்று இப்படியெல்லாம் இளைய பிராட்டி அடிக்கடி சொல்லி என் மனதில் ஆசையை வளர்த்து விட்டார். ஆகையால் நான் குற்றவாளிதான். சக்கரவர்த்தி என்னை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படி கட்டளையிட்டதற்கு காரணம் இருக்கிறது என்றார். அப்போது பார்த்திபேந்திரன் அனல் கக்கும் குரலில் கூறினான், சேனாதிபதி, நாம் ஏதேதோ வெறும் பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறோம். இனியும் மூடி மறைப்பதில் பயன் ஒன்றுமில்லை. இளவரசரிடம் உண்மையை சொல்லியே தீர வேண்டும். தாங்கள் சொல்கிறீர்களா அல்லது நான் சொல்லட்டுமா என்று கேட்டான். நானே சொல்கிறேன், பொறுங்கள் என்றார் சேனாதிபதி. அவர் அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு, இளவரசே, தங்களுடைய களங்கமற்ற உள்ளத்தை மாசுபடுத்த வேண்டாம் என்று எண்ணியது பயன்படவில்லை. ஒரு விரசமான விஷயத்தை பற்றி தங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. பெரிய பழுவேட்டரையர் இந்த முதிய பிராயத்தில் நந்தினி எனும் பெண்ணை மனம் புரிந்து கொண்டிருப்பது தங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அவள் ஒரு சூனியக்காரி. பயங்கரமான மாய மந்திர வித்தைகள் அவளுக்கு தெரிந்திருக்கின்றன. அவற்றின் உதவியால் பெரிய பழுவேட்டரையரை காலடியில் போட்டு வைத்து கொண்டிருக்கிறாள். அவள் தன் காலால் இட்ட பணியை இவர் தலையில் ஏந்தி நிறைவேற்றி வைக்கிறார். பழங்குடியில் பிறந்து பல வீரச் செயல்கள் புரிந்த அந்த பெரியவருக்கு விதிவசத்தால் இந்த துயர சம்பவம் நேர்ந்திருக்கிறது. சேனாதிபதி இப்படி சொன்னதும், இது நான் கேள்விப்படாத விஷயம் இல்லையே, சோழ தேசத்தில் நாடு நகரமெல்லாம் பேசிக்கொள்ளும் விஷயம்தானே என்றார் இளவரசர். அந்த மந்திரக்காரி நந்தினியின் சக்தி இதுவரையில் பழுவேட்டரையர்களை மட்டுமே ஆட்டி வைத்துக் கொண்டிருந்தது. இப்போது அவள் சக்கரவர்த்தியின் பேரிலும் தன்னுடைய மந்திரத்தை போட ஆரம்பித்து விட்டாள். அதனால்தான் இத்தகைய கட்டளையை, தங்களை சிறைப்படுத்தி வரும்படியான கட்டளையை சக்கரவர்த்தி பிறப்பித்திருக்கிறார் என்றார் சேனாதிபதி. சேனாதிபதி, எச்சரிக்கை! சக்கரவர்த்தியை பற்றி கௌரவ குறைவாக எதுவும் சொல்ல வேண்டாம். என் தந்தையின் உடம்பில் உயிர் உள்ள வரையில் அவர் இடும் கட்டளை எதுவானாலும், எந்த சந்தர்ப்பத்தில் இடப்பட்டாலும் அது எனக்கு தெய்வத்தின் கட்டளையாகும் என்றார் இளவரசர். அதை நாங்கள் மறுக்கவில்லை இளவரசே. சக்கரவர்த்தியின் சுதந்திரத்துக்கு மட்டுமின்றி அவருடைய உயிருக்கே அபாயம் வந்துவிடுமோ என்றுதான் நாங்கள் அஞ்சுகிறோம். நந்தினியை பற்றிய முழு உண்மையை நானே அறிந்து கொள்ளவில்லை. நேற்று இரவுதான் பார்த்திபேந்திரன் மூலமாக தெரிந்து கொண்டேன். அந்த பயங்கரமான விஷயத்தை தாங்களும் தெரிந்து கொள்வது அவசியம். 3 வருஷத்துக்கு முன்னால் வீரபாண்டியனோடு இறுதி யுத்தம் நடந்ததல்லவா? அப்போது தங்கள் தமையனார் கரிகாலரும் இதோ இருக்கிற பார்த்திபேந்திரரும் நானும் கலந்தாலோசித்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்து வந்தோம். இந்த தடவை வீரபாண்டியனுடைய தலையை கொண்டு போகாமல் தஞ்சாவூருக்கு திரும்புவதில்லை என்று நாங்கள் மூவரும் சபதம் செய்திருந்தோம். ஆகையால் வேறு யாரையும் நம்புவதில்லை என்று நாங்களே அவனை தொடர்ந்து சென்றோம். கடைசியில் ஒரு குடிசையில் அவன் ஒளிந்திருப்பதை கண்டுபிடித்தோம். குடிசைக்கு வெளியே எங்களை காவலுக்கு நிறுத்திவிட்டு
தங்கள் அண்ணன் கரிகாலர் தான் உள்ளே நுழைந்தார். வீரபாண்டியனை கொன்று அவன் தலையை எடுத்து வந்தார். ஆனால் நாங்கள் காரியம் முடிந்ததென்று குதூகலமாக திரும்பிச் சென்றோம். ஆனால் அந்த குடிசைக்குள்ளே ஒரு நாடகம் நடந்ததென்பது எங்களுக்கு தெரியாது. வீரபாண்டியனுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்த பெண் ஒருத்தி குறுக்கே நின்று தடுத்து அவன் தன்னுடைய காதலன் என்றும் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கும்படியும் கேட்டிருக்கிறாள். கரிகாலர் அவளை உதைத்து தள்ளிவிட்டு வீரபாண்டியனுடைய தலையை கொய்து வெளியே எடுத்து வந்தார். இளவரசே, அப்படி சோழகுலத்தின் எதிரியான வீரபாண்டியனை காப்பாற்ற முயன்றவள்தான் நந்தினி. அவள்தான் வீரபாண்டியனை தன் காதலன் என்று சொன்னவள். இப்போது அவள் 70 வயது கிழவரை மணந்து தஞ்சாவூருக்கு வந்து பழுவூர் இளையராணியாக விளங்குகிறாள். அவள் எதற்காக, என்ன நோக்கத்துடன் வந்திருப்பாள் என்பதை நாம் இப்போது ஊகிக்கலாம் அல்லவா? வீரபாண்டியனுக்காக பழிக்கு பழி வாங்கத்தான் வந்திருக்கிறாள். சோழகுலத்தை அடியோடு நிர்மூலமாக்கி விடுவதற்காக வந்திருக்கிறாள். அவள் அருகில் சென்றவர்கள் யாரும் அவளுடைய மோக வலையிலிருந்து தப்பி திரும்புவது கடினம். அதோ நிற்கும் வந்தியத்தேவன் அதற்கு சாட்சி சொல்லுவான். சோழகுலத்தை பூண்டோடு அழித்துவிட பயங்கர சபதம் எடுத்திருக்கும் கூட்டத்தை பற்றி அதோ நிற்கிற வைஷ்ணவன் சாட்சி சொல்லுவான். இவர்களுக்கு அவசியமான பணத்தை எல்லாம் நந்தினிதான் கொடுக்கிறாள். இளவரசே, துரதிருஷ்டவசமாக நம்முடைய சக்கரவர்த்தி பெருமானும் அந்த பாதகியின் வலையில் விழுந்து விட்டதாக தெரிகிறது. மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டுவதை பற்றி சக்கரவர்த்தியே யோசித்து வருவதாகவும் தெரிகிறது. ஆகையால் சக்கரவர்த்தியின் கட்டளை என்று கருதி தாங்கள் தஞ்சைக்கு போவதற்கு இது சரியான தருணம் அல்ல என்றார் சேனாதிபதி. அதை கேட்ட இளவரசர், சேனாதிபதி, தாங்கள் கூறிய செய்திகள் எனக்கு மிக்க வியப்பை உண்டு பண்ணியிருக்கின்றன. ஆனாலும் அந்த செய்திகளால் நான் செய்த முடிவுதான் உறுதிப்படுகிறது. என் தந்தையை அவ்வளவு பயங்கரமான அபாயங்கள் சூழ்ந்திருக்கும் போது நான் இருக்க வேண்டிய இடம் அவருக்கு அருகிலேதான். இலங்கை அரசு எனக்கு என்னத்திற்கு? அல்லது இந்த உயிர்தான் என்னத்திற்கு? தயவு செய்து யாரும் என்னை தடை செய்ய வேண்டாம் என்று இளவரசர் கம்பீரமாக கூறினார். பிறகு சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த பூங்குழலியை நோக்கி, சமுத்திரகுமாரி, நீ எனக்கு பெரிய உதவி செய்திருக்கிறாய். இன்னும் ஓர் உபகாரம் எனக்கு நீ செய்ய வேண்டும், செய்வாயா என்று கேட்டார். இளவரசே, தாங்கள் இட்ட கட்டளையை நான் நிறைவேற்ற காத்திருக்கிறேன் என்றாள் பூங்குழலி. சமுத்திரகுமாரி, என்னை தேடிக்கொண்டு 2 மரக்கலங்கள் தொண்டைமானாற்று முகத்துவாரத்தின் அருகில் காத்திருக்கின்றன என்று சொன்னாய் அல்லவா? அந்த இடத்துக்கு நான் அதி சீக்கிரமாக போய் சேர வேண்டும். அந்த இடத்துக்கு என்னை வழிகாட்டி அழைத்து கொண்டு போவாயா என்று கேட்டார். பெண்ணே, முடியாது என்று சொல் என்று ஒரு குரல் கர்ஜனையோடு சொன்னது. அது சேனாதிபதியின் குரல்தான் என்பதை பூங்குழலி உணர்ந்தாள். ஆனால் அந்த பேதை பெண்ணின் இதயத்துக்குள் மெல்லிய குரல் ஒன்று கேட்டது. பூங்குழலி, இதோ உன் அதிர்ஷ்டம். இளவரசருக்கு வழிகாட்டி அழைத்து போவாயானால் அவருடன் 2 தினங்களை கழிக்கலாம். அவர் அருகில் நீ இருக்கலாம். அவர் உன்னை பார்க்காத போது அவரை நீ பார்க்கலாம். அவர் மீது பட்டு வரும் காற்று உன் மீதும் படும். அவருடைய குரல் உன் காதில் அடிக்கடி கேட்கும். அடி பெண்ணே, இதுவரைக்கும் நீ கண்டு வந்த கனவில் ஒரு சிறிய பகுதியாவது நிறைவேறும். பிறகு எது எப்படியானால் என்ன? பூங்குழலி, ஒத்துக்கொள் என்று அந்த மெல்லிய குரல் அவள் மனக்காதில் கூறியது. இளவரசே, வழிகாட்ட நான் வருகிறேன் என்றாள் அவள். சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி அப்போது தன் தொண்டையை கனைத்து கொண்ட சத்தம் பூகம்பம் ஏற்படுவதற்கு முன்னால் பூமியிலிருந்து எழுகின்ற பயங்கர தொனியை ஒத்திருந்தது. அவர் 1 அடி முன்னால் வந்து சொன்னார், இளவரசே, தங்கள் விருப்பத்துக்கு குறுக்கே நான் நிற்க மாட்டேன். ஆனாலும் என் வேண்டுகோள் ஒன்றுக்கு செவிசாய்க்க வேண்டும். தங்களை சிறைப்படுத்த வந்திருப்பவர்களிடம் தங்களை ஒப்படைக்கும் வரையில் தங்களை பாதுகாப்பது என் பொறுப்பு. நேற்று இரவு தங்களை கொல்ல நடந்த முயற்சிகளை பற்றி சற்று முன்னால் தங்கள் தோழர்கள் சொன்னார்கள். அந்த கொலைகாரர்கள் இன்னும் பிடிபடவில்லை. அவர்கள் யார் என்று தெரியவும் இல்லை. இந்த பெண்ணின் பேரிலேயே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறது. ஒருவேளை அந்த கொலைகாரர்களுக்கு இவளும் உடந்தையாயிருக்கலாம் அல்லவா? ஏன் இருக்கக்கூடாது? சற்று முன்னால் இவளுடைய கத்தியை தங்கள் தோழர் வந்தியத்தேவர் பிடுங்கி எறிந்த போது அது யார் பேரிலோ விழுந்து ஓலக்குரல் கேட்டதே, அது யாருடைய குரல்? இந்த பெண் தாராளமாக வழிகாட்டி கொண்டு வரட்டும். நம்முடைய யானை மேல் ஏறிக்கொண்டு முன்னால் செல்லட்டும். ஆனால் தங்களுடன் நானும் தொண்டை மாநாட்டில் உள்ள கப்பல்களை காணும் வரையில் வந்தே தீருவேன். அது என்னுடைய கடமை என்றார். சேனாதிபதியின் இந்த பேச்சை புன்னகை பூத்த முகத்துடன் கேட்டுக்கொண்டு நின்ற இளவரசர், அப்படியே ஆகட்டும். தங்களுடைய கடமையை தாங்கள் நிறைவேற்றுவதற்கு
நானும் குறுக்கே நிற்க மாட்டேன் என்றார். அத்தியாயம் 43 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.